SRN TSK இரட்டையர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் வந்து இவ்வளவு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஊர்ல வந்து மக்களை வந்து பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சன வெறித்தனோ இன்னும் பழக்கணுனா நம்ம கெத்தா குழந்தைங்க அழகா அவங்களோட டேலண்ட் காட்டுறாங்கன்னா அதுவே கடவுளோட பிளெஸிங் தானே. ரோபோ சங்கர் வாய்ஸ் தான். ஸோ அவருடைய வாய்ஸ் உங்களுக்காக நான் இங்கே பண்ண போறேன். பண்ணிடலாமா? பண்ணுங்க. Good evening, ladies and gentlemen. Such a warm welcome to one and all gather here. It's me, Robo Sankar. அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். இன்னைக்கு காலையில தம்பி, நான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன். நீங்க நடுவில் வந்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருவேன். மறுபடியுமா? ஆமா, உண்மையிலேயே சொல்றேன். இன்னைக்கு நாஞ்சில்ல வந்து இந்த மாதிரி அன்பு தம்பிகள் நிகழ்வுகள் நடக்கிறான். இங்க பக்கத்துல அருமையான நிகழ்ச்சிகள் நடக்குது. இது ரோபோ சங்கரன் மாதிரி இருந்தா நல்லா கைத்தட்டுங்க. பிச்சு போடுவேன் சொல்லிவிட்டுருக்கேன். பிச்சு போடுவேன்னா நான் ஒட்டி போடுவேன். ஒட்டி போடுவீங்களா? அவரும் அவர் ரோபோனே வாய்ஸ் பேசுறாரு. இல்லைங்க, அது வந்து ஒரு பெரிய ஒரு இது. இங்க பாருங்க, பசங்க எல்லாம் எவ்வளவு அழகா கை தட்டுறாங்க. போதுமா? ஐ லவ் யூ மா, ஐ லவ் யூ. நான் பாக்குறேன், லெஃப்ட்ல விட்டேன்னா ரைட்ல திரும்பிடும். தம்பி, நீங்களா 2 நிமிஷம் முடிவு பண்ணாதீங்க தம்பி. உங்களை பேசி போட்டி ஆத்திருக்கேன். ரொம்ப சுமாரா போடுற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகா மாத்துறது நாஞ்சில் மக்கள். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சரி, எனக்கு வானம் பிடிக்கும், பூமியும் பிடிக்கும், உப்பு பிடிக்கும், சக்கரை பிடிக்கும், இளையராஜா பிடிக்கும், ஏரமன் பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், எனக்கு சம்பந்தம் பிடிக்கும், நயன்தாரா பிடிக்கும், எனக்கு அந்த சைடுல உட்காந்து கை தட்டினால பிடிக்கும், எனக்கு இந்த சைடுல உட்காந்து கை தட்டினால பிடிக்கும், கை தட்டலன்னா பைத்தியம் பிடிக்கும். ஐ லவ் யூ. ஒட்டு மொத்தமா கை தட்டினா குமுதா மட்டும் நினைச்சு குடும்பமே அப்படியே நினைச்சு. அது ஓகே பேபி. அடுத்து லட்சுமி அப்படி தமாசா பேசுதுல ஆட்டிக்கிற அடியில தார தப்பட்ட எல்லாம் கிழிஞ்சு தொங்க போகுது. என்ன பங்காளிகளா, சும்மா தெரிக்க விடலாமா? நான் தனியால் இல்ல, எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, போட்டோல பாத்திருப்ப, என் கூண்டுல கூட பாத்திருப்ப. கம்பீரமா இப்படி நாகர்கோவில்ல பாத்திருக்கியா? ஸ்டேஜ்ல நின்னு மிமிக்ரி பண்ணி பாத்திருக்கியா? ஓகே அடிச்சா சொல்லுங்க சார், ஓகே அடிச்சா சொல்லுங்க சார். ஓங்கி அடிச்சா கை வலிக்கும்டா. ஆமா சார், கை வலிக்கும்டா. ரோலக்ஸ் அவன் பேரு பங்களாதேஷ், சாரி தில்லி. கால் மீ சார். கால் பண்ண சார், நாட் ரீச்சபிள் வந்து சார். ப்ளீஸ் சார். எஸ் சார். ஓகே சார். கால் மீ சார். சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்குமா? சிங்கம் பட்டியா இருக்கும்போது மொத்த காடு பட்டியா இருக்குடா. இதுடா ரோலக்ஸ் மறுபடியும் ஸ்கிராட்ச் வந்து ஆரம்பிக்கிறடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மக்கள் குடுக்குறாடா லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா. அடுத்து ஓகே நெக்ஸ்ட். என்னலே இது வாய்ஸ் பேசுற தம்பிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இல்லை தம்பி பண்றத புரிஞ்சுக்க எனக்கு ஆண்டவன் தனி மூளை கொடுக்கணும். என்னலே இது என்ன ஏதோ போட்டிருக்காங்க. ஏதோ போட்டிருக்கானா? என்ன லெட்டரா? பேப்பர் ஐடி, பேப்பர் ஐடி, பேப்பர் ஐடி. என்ன போட்டிருக்கான்? தலைவரே ஜாம். வெளியில டிராபிக் ஜாமா இருக்கான், கொஞ்சம் பார்த்து வாங்க அப்படின்னு. டிராபிக் ஜாமா? மல்லிகை கடையில ஜாமா வாங்கணுமா? ஜாமா நக்கு போலே. அடுத்து நெக்ஸ்ட். ஒரு ஊரா ஒரு நாடானே தெரியல. ஏகப்பட்ட மக்கள் மொத்தமா ஒரே இடத்துல குத்த வச்சு உட்கார்ந்துருக்காண்டா. அங்க பாரா கை தட்டுறா, இங்க பாரா விசில் அடிக்கிறா, அங்க பாரா ரெண்டுத்தையும் சேர்த்து அடிக்கிறா, அங்க பாரா ஒரு அக்காவை புருஷனை போட்டு அடிக்கிறா. இதெல்லாம் பார்க்கவே முடியலையே. உங்களெல்லாம் 200 இல்ல 2000 ஈரோடு மகேஷே வந்தாலும் திருத்தவே முடியாதா? சூப்பர் சூப்பர், நல்லா தாண்டி. உன் பின்னாடி நாயாள ஜெயினை ஒரு மனுஷனா கூட மதிக்கல. Bravo, get out and get lost. மெட்ராஸ் ஒரு பலத்த கைத்தல் கொடுக்கலாம். வேற லெவல். சென்னை கமல். நானும் பார்த்து நேரம் ரொம்ப நேரம் கையே தட்டாம எவ்வளோ பரவாயில்ல. ஐயோ ஐயோ அப்படி போகாதீங்க, ஒரே வெக்கமா இருக்குது மாமா. இந்த மாதிரி எனக்கு கை தட்டினா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் வந்து பாருங்க, இந்த நம்ம அழகா என்ன பல்ராம் நாயுடு என்ன சேனல் மாத்தினே இருக்கிறீங்க? ஆமா, டக்கர் மாத்தி பல்ராம் நாயுடு சங்காரம் கையை தட்டினே இருக்கணும்.
இன்னைக்கு மக்கள் எல்லாருமே நல்ல விஷயத்துக்காக கூடியிருக்கும் போது அதுவே பெரிய விஷயம். குழந்தைங்க எல்லாருமே அவங்களோட திறமையை காட்டும் போது அந்த திறமை நம்மகிட்ட கூட இல்லைன்னு நினைக்கும் போது நமக்கே அவங்கள பார்த்து நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னு தோணுது. இதில் இருக்கிற ராஜன் சாருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த விஷயத்த ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுறாரு. நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி இன்னும் பெருசாக அவங்களுக்குலாம் பெஸ்ட்டாக பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ ஆசார் ஜெயம் ரவி அப்பா நீங்க தான்ப்பா பண்ணீங்க. இங்க பாருங்க நான் தப்பாலாம் பண்ணல. இங்க பாருங்க ஹீஸ் மை சன் சந்தோஷ் குமாரன் பொன்னியின் செல்வன் மை டியர் சன். நான் சந்தோஷா குமாரனா பொன்னியின் செல்வனா ஏதாவது ஒரு பேர் சொல்லி கூப்பிடுங்கப்பா. ஜாதியாட ஒண்ணு பெத்துச்சு உங்க அம்மாடா மடையா. என்ன பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிரிக்கு நெருப்பா இருப்பேன். கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா. மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சுல இருந்தா அது புரட்சி கலைஞர் கேப்டன்டா. இப்போ இங்க வந்து பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாரு? கொஞ்சம் கண்டினியூ. இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நான் இன்னைக்கு இல்லை அப்படின்னு யாருமே கவலைப்படாதீங்க. ஒரு 4 குழந்தைங்க, இந்த மாதிரி ஒரு 4 குழந்தைங்களை படிக்க வைங்க. அந்த படிப்புல இந்த கேப்டன் இருப்பான். யாராவது சாப்பாடு இல்லைன்னு சொன்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த தர்மத்துல இந்த கேப்டன் இருப்பான். ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒத்துமையா இந்தியன்னு பழகுங்க. அந்த அந்த விஷயத்த நல்ல விஷயத்துல இந்த கேப்டன் இருப்பான்னு சொல்லிட்டு தமிழன்னு சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வரட்டுமா? ஹாப்பி பர்த்டே சொன்ன எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே உள்ள ஊர்னவங்க தான் அது பண்ண முடியும். இப்ப சூர்யா சார் கூட அதுல பண்ணிருப்பாருமா. அந்த 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 ஃப்ரூட் சாப்பிட்டு இப்படி பண்ணுவாரு. ஆமா, அது அது 15 டேக் வாங்கிருப்பாரு. நான் சிங்கிள் டேக் மாதிரி சிங்கிள் டேக் அதுவும் வச்சுட்டு பயங்கர கிளாப்மா. அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட கூப்பிட்டாரு. நம்மளால ஓயாம போயிட்டு வர முடியாதுமா, நமக்கு வந்து டியூட்டி இருக்கு. ஒரு கூப்பிட்டு போகலையே நீங்க. எம்எஸ்சி வாய்ஸ் எப்படி இருக்கும்? மழைக்காகத்தான் தேகம், இங்கு களைக்காகத்தான் நீயும் வந்து கலந்தாடுவோம் நானும் மகனேவா. மாப்பிள்ளை ரெண்டு வாய்ஸ் எப்படி? When there is richness in the heart, when there is richness in the heart, when there is a beauty in the character, when there is a beauty in the character, when there is a harmony in the home, when there is a harmony in the home, there will be the order in the nation. அதாவது இந்தியாவுடைய முதுகெலும்பு உங்களை போன்ற இளைஞர்கள் கையிலும் அதிகமாக இருக்கிறது. இந்த நாஞ்சில் மக்களுக்கும் இந்த அருமையான இந்த குழந்தைகளை அருமையாக பார்த்து கொண்டிருக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம். ஜெயன், தேங்க்யூ. ஓகே, சூப்பர். இந்த குழந்தைகளுக்கு எங்கே போனாலும்